+2 பிறகு என்ன படிக்கலாம் என பலரும் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. மேற்படிப்பில் உள்ள துறைகள் பற்றியும் அதில் உள்ள வேலை வாய்ப்புகள் பற்றியும் முழுமையான விவரங்களை வழங்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசுக்கு உறுதுணையாக இருப்பது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்தான். சுற்றுச்சூழலை பராமரிப்பது தொடங்கி முதியோர் இல்லங்களை நடத்துவது, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு மகத்தான பணிகளை செய்து வருகிறார்கள் தன்னார்வலர்கள். சமூகம் சார்ந்து இயங்க ஆர்வமுடையவர்களுக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது சமூக பணித்துறை படிப்பு. சென்னை சமூக பணி கல்லூரியில் இருந்து பல சமூக பணியாளர்கள் உருவாகி இருப்பதுடன் பல துறைகளில் இயங்கி வருகிறார்கள் என்கிறார் கல்லூரியின் முதல்வர் ராஜா சாமுவேல். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு கொடுக்குது. அதை தவிர தொண்டு நிறுவனங்கள் தீர்வு கொடுக்குது. இப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம், அதை தவிர தொழில் நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறுவனங்களில் பணி செய்கிறதற்கு, பணிபுரிவதற்கு நாங்கள் இங்கே எங்களோட மாணவர்களை உருவாக்கி வரோம். இளங்கலை பிரிவில் சேர +2 தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. ஆனாலும் மாணவர்களின் திறனை அறிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. +2 படித்த மாணவ மாணவியர்கள் எந்த டிசிப்ளின்ல இருந்தாலும், காமர்ஸோ சயின்ஸ் பிரிவில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இவர்களுடைய வயது வரம்பு 21 வயது வரை. இந்த இளங்கலை சமூக பணி என்பது பிராக்டிக்கல் கம் தியரி ஓரியன்ட், அதாவது ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ். 50% இன் கிளாஸ் ரூம், அதாவது இப்போ பாடங்களை நாங்கள் சொல்லித் தருகிறோம். 50% கற்றுக்கொண்ட பாடங்களை எப்படி களத்திலே பயன்படுத்துவது என்பதை மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். MSW கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருடம் அந்த படிப்பு. எந்த யூஜி, BSW, BCom, BCA, BSc சைக்காலஜி, அது மாதிரி எந்த யூஜி கோர்ஸ் படித்தாலுமே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணும்போது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமாக நாங்கள் எடுப்போம். சென்னை மற்றும் மதுரையில் இதற்கென தனியாக ஒரு கல்லூரியே இயங்கி வருகிறது. தமிழகத்தின் பிரதான பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இந்த படிப்பு வழங்கப்படுகிறது. களப்பணியோடு சேர்ந்து இவர்கள் படிப்பை நிறைவு செய்வதால் வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டும் ஒரு துறையாகவும் இருக்கிறது. எங்களோட மாணவர்கள் பல விதமான நிறுவனங்களில் பணி செய்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் செக்டரில் பணிபுரிகிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பணிபுரிகிறாங்க. அதை தவிர ஸ்கூல்ஸ், பள்ளிகளில் கவுன்சிலர்ஸாக பணிபுரிகிறாங்க. தொண்டு நிறுவனங்களில் பணி செய்கிறாங்க. அதை தவிர தேசிய அளவிலான நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள்லையும் பணிபுரிகிறாங்க. பாடங்களை படித்து அதில் தேர்ச்சி பெறுவதை விட மக்கள் நலன் சார்ந்து இயங்க விரும்புவோர் இந்த படிப்பில் சேர்ந்தால் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்கள் இலக்கு இதுதான் என தீர்மானித்தால் எதிலும் நீங்கள்தான் கோலோச்சி நிற்க முடியும் என்பதற்கு சமூக பணித்துறை ஒரு உதாரணம்.